குழந்தை பேறு வேண்டும், திருமணம் ஆக வேண்டும், சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும், வழக்குகளில் வெற்றி பெற வேண்டும் போன்றவைதான் இங்கு வரும் பெரும்பாலான பக்தர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. அவர்களில் ஒருவராக வந்தவர்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. 2004 அவர் முதலமைச்சராக இருந்தபோது இங்கு வந்தார் என்கிறார் ஆலய நிர்வாகி முருகன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க அந்த கோவிலுக்கு. ஆமாம், அது இங்கே ஒரு மிலிட்ரி நேவி குவார்ட்டர்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸு. அது திறப்பு வரும்போது அந்த அம்மா இங்கே நின்று சாமி கும்பிட்டு போனாங்க. போகும்போது போயிட்டாங்க, வரும்போது நின்று தான் போகணும். அப்போ அந்த ரோடு குண்டு குழியமாக இருக்கும். அப்போ நின்று கரெக்டாக நிறுத்திட்டாங்க கோயிலாண்ட. அப்போ ஐயர் இருந்தார், நாங்களாம் இருந்தோம் பக்கத்தில். அந்த போலீஸ்லாம் இருக்கும், எங்கள்கிட்ட ஒரு ஐயர்கிட்ட மட்டும் நல்லா பூஜை பண்ணுங்க அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொன்னாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு உள்ளிட்ட 12 வழக்குகள் அப்போது நிலுவையில் இருந்தன. வழக்குகளில் இருந்து விடுபட வேண்டும் என ஜெயலலிதா வந்திருக்கலாம் என கூறுகிறார்கள். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு. ஒரு மீட்டிங் வரும்போது நின்று சாமி கும்பிட்டு போனாருங்க.